நம்ம பிஎல்ஐ திட்டங்களுக்கு எதிராக சீனா WTOல புகார் கொடுத்துருக்காங்களே, அது என்ன விஷயம்? பேட்டரி ஆட்டோமொபைலுக்கான பிஎல்ஐல பிரச்சனைன்னு சொல்றாங்களாமே. ஆமா, அந்த பிஎல்ஐ திட்டம் 2020ல கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னா, நம்ம நாட்டுல உற்பத்தியை அதிகப்படுத்தணும், வெளிநாட்டு முதலீட்டை இழுக்கணும், இந்தியாவை உலக சப்ளை செயின்ல ஒரு முக்கிய இடமா ஆக்கணும் தான். ம். ஆனா சீனா என்ன சொல்றாங்கன்னா, சில துறைக்கு, குறிப்பா ஆட்டோமொபைலுக்கு 50%, பேட்டரிக்கு 25% அளவுக்கு உள்நாட்டு மதிப்பு கூட்டல், அதாவது டொமஸ்டிக் வேல்யூ அடிஷன் டிவிஏ இருக்கணும்னு இந்தியா சொல்றது. அது சரியில்லைன்றாங்களா? ஆமா, அது வெளிநாட்டு பொருளை வாங்காம உள்நாட்டு பொருளை வாங்க சொல்ற மாதிரி இருக்கு. இது இறக்குமதி மாற்று மானியம் மாதிரி இருக்கு. இது WTO விதிகளை மீறுதுன்னு அவங்க வாதிடுறாங்க. ஓ. இதனால தங்களோட ஏற்றுமதி பாதிக்கப்படுதுன்னு சீனா நினைக்கிறாங்க. ஆனா இந்தியா தரப்புல என்ன சொல்லலாம்னா, டிவிஏங்கிறது உள்நாட்டு பொருளை வாங்கணும்னு கட்டாயப்படுத்தல, இந்தியால மதிப்பு கூட்டணும்னு தான் சொல்லுது. அது இறக்குமதி செஞ்ச பாகங்களை வச்சு இங்க அசெம்பிள் பண்றதா கூட இருக்கலாம். சரி. அது மட்டும் இல்லாம இந்த திட்டங்கள்லாம் பசுமை ஆற்றல் மாதிரி நம்ம நாட்டோட பெரிய கொள்கைகளோட ஒரு பகுதி தான் இந்தியா சொல்லலாம். ஆனா இப்போதைக்கு WTOல அந்த மேல்முறையீடு அமைப்பு வேலை செய்யாததால இதுல தீர்வு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இது ஒரு நாடு கொள்கை வகுக்கிறப்போ உலக வர்த்தக விதிகள் கூட எப்படி முட்டுதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஆமா, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது உலக நாடுகள் ஒத்துழைக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு தெரியுது.